வணக்கம் டிபிகே டாக்ஸ். சீரியல்கள் புது மாற்றங்களோட புது கதைக்களத்தோட பல சீரியல்கள் புதுசாக வந்துட்டு இருக்கறனால இப்போது 8 சீரியல்கள் முடிவுக்கு வரப்போகிற செய்தியுமே வெளியாயிருக்கு. அந்த 8 சீரியல்கள் என்னென்ன சீரியல்கள்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற மகாநதி சீரியல். இந்த சீரியலை பார்க்காத சீரியல் ரசிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் டிஆர்பியில் பல டைம் நம்பர் 1ஆகவே வந்திருக்கு. விஜய் டிவியில் இப்போது மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் தான் நம்ம மகாநதி சீரியல். டிஆர்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது தான் இந்த சீரியல் நிறுத்துறதுக்கான காரணம் சொல்லப்படுது. ஆனால் சீரியலுமே 6 மணிக்கு தள்ளப்பட்டதுனால தான் டிஆர்பி குறைஞ்சிருச்சுன்னு அவங்க ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு இந்த சீரியல் முடிகிறது மிகப்பெரிய வருத்தம் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலில் நடித்த விஜய் காவேரிக்கு தமிழ்நாடு முழுக்க அத்தனை சீரியல் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சீரியலில் இயக்குனர் பிரவீன் பெர்னட் அவர்கள் இயக்கி பிரியா தம்பி மேடம் அவங்க எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 950 எபிசோடுகளாக ரொம்பவும் சூப்பராக இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஜனவரி 23, 2023 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் 3 ஆண்டுகளுக்கு மேலே முக்கியமான தூண்களாக இந்த சீரியலில் இருந்தவங்க விஜய், குமரன், நிவின், காவேரி, சாரதா, யமுனா, விஜய் அவங்களோட அப்பாவை வர கதாபாத்திரம்னு எல்லாருமே இந்த சீரியலை தாங்கினாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீரியலில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போது இந்த சீரியல் முடிகிற சமயத்தில் எல்லாருமே ஃபேர்வெல் பார்ட்டியில் கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீரியலை நேசித்து நடிச்சிட்டு இருந்தாங்க. மகாநதி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. 2வது சீரியல் ஜீ தமிழில் எப்படி மகாநதி சீரியலில் 6 மணிக்கு ஒளிபரப்பாகுதோ அதே போல் ஜீ தமிழில் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகிற கெட்டிமேளம் சீரியலுமே முடிவடைய போகுது. அதுவும் வர ஜூன் 28 இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி வெளியாக இருக்குது. இந்த சீரியலுமே டிஆர்பி தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா டிஆர்பியில் இப்போது 1.22 டிஆர்பி ரேட்டிங் தான் ஜீ தமிழில் பெற்றிருக்கு. இதனால் கிட்டத்தட்ட கடைசி இடத்துல தான் கெட்டிமேளம் சீரியல் இருக்குது. இந்த சீரியலுமே ஆரம்பத்தில் பொன்வண்ணன் அவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட எபிசோடுகளில் இப்போ வரைக்குமே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற சீரியல் தான் கெட்டிமேளம் சீரியல். ஜனவரி 20, 2025 தொடங்கப்பட்டு இந்த சீரியலில் துளசி, வெற்றி, அஞ்சலி, மகேஷ்னு எல்லா கதாபாத்திரமுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுமே இப்போது முடிவடைய போகுது. அதுவும் ஜூன் 28 முடிவடைய போகிற செய்தி வெளியே இருக்குது. கெட்டிமேளம் சீரியலுமே நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. அடுத்து விஜய் டிவியில் ஒரு புது சீரியலாக வந்து டிஆர்பியில் டாப் லெவலில் கொடுக்கும்னு விஜய் டிவியை ரொம்பவும் எதிர்பார்த்த சீரியல் தான் கனா கண்டேனடே சீரியல். ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான கதைக்களம், இப்படி ரொம்பவும் வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த சீரியலை புதுமுகங்களை வச்சு இழுத்துட்டு போனாங்க. இப்போது இரவு 10:30 மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சுன்றதை அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த சீரியல் டிஆர்பியில் 2.88 எடுத்தாலுமே இந்த சீரியலை சடனாக முடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியல. இந்த சீரியலில் முக்கியமாக அன்பு, மதுமிதாலாம் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. தொடங்கி சில மாதங்களே ஆனாலும் டிஆர்பிலையுமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான டிஆர்பி இருந்தாலுமே இந்த சீரியலை முடிக்கிறது ரசிகர்களுக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தொடங்கி சில மாதங்கள் தான் இருக்குது. ஆனாலுமே கனா கண்டேனடே சீரியல் முடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கனா கண்டேனடே சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஆடுகளம் சீரியல் டிஆர்பியில் டாப் லெவலில் இருந்த சீரியல் தான் ஆடுகளம் சீரியல். ஆனால் பல முறை சன் டிவியில் டைம் சேஞ்ச் பண்ணி ரொம்பவும் ஆடுகளமாக ஆன சீரியல் தான் நம்ம ஆடுகளம் சீரியல். மதியம் 3 மணிக்கு இந்த சீரியல் இப்போது ஒளிபரப்பாயிட்ருக்கு. டிஆர்பிலையுமே 2.64 டிஆர்பி ரேட்டிங் தான் பெற்றிருந்தாலுமே இந்த சீரியலை ரசிக்காதவங்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இயக்குனர் ராதாகிருஷ்ணன் அவரோட இயக்கத்தில் எழுத்தாளர் பிரசன்னா அவங்க எழுதி 300க்கும் மேற்பட்ட எபிசோடில் கடந்திருக்கு இந்த சீரியல். 2025 ஏப்ரல் 17 தொடங்கி இப்போ வரைக்குமே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த சீரியலில் நடித்த நடிகர்கள் தான். குறிப்பாக சத்யா, அர்ஜுன், செல்வநாயகின்னு எல்லா கதாபாத்திரமுமே ரொம்பவும் சூப்பராக இந்த ஆடுகளம் சீரியலில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலுமே இப்போது முடிவடைய செய்தி வெளியே இருக்குது. நெக்ஸ்ட்டு சன் டிவியில் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகிற செல்லமே செல்லமே சீரியல்.
இந்த சீரியலுமே இப்போது முடிவட போகிற செய்தி சமூகத்தில் அதிகமாக வெளியாகிட்டு வருது. இந்த சீரியலில் இப்போது காட்டுக்குள்ளார ரொம்பவும் ஒரு ஆபத்தான காட்சிகளெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. சரி, இது இனி வருங்காலங்களில் இந்த சீரியல் இன்னும் விறுவிறுப்பாக போக போகுது, பல ஹிட்டை கொடுக்க போகுதுன்றதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் 3.94 டிஆர்பி ரேட்டிங் பெற்று நல்ல டிஆர்பி ரேட்டிங் தான், அதுவும் 6:30 மணியில் ஒளிபரப்பாகுது. விஜய், விக்ரம் 2 பேருமே அவ்வளோ சூப்பராக இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. வர சில நாட்களில் இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி வெளியே இருக்குது. ஜனவரி 2026 தான் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இப்போது முடிவடைகிற செய்தி கேட்டு செல்லமே செல்லமே ரசிகர்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதே போல் கலைஞர் டிவியில் 750 எபிசோடுக்கு மேலே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின டிஆர்பியில் கலைஞர் தொலைக்காட்சியில் நம்பர் 1 சீரியலாக ஒளிபரப்பாயிட்டுக்கிற இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டுக்கிற கௌரி சீரியலுமே முடிவடைகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது. இந்த சீரியல் 2024 ஜனவரி 22 தொடங்கி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. சமீபத்தில் தான் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக கனகா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க மறைந்திருந்தாங்க. அந்த செய்தி கேட்டு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவும் கவலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க அந்த கேரக்டரில் ஆல்டர்னேட்டில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்தாலுமே இந்த சீரியலில் அவங்களோட நடிப்பு ரொம்பவும் தனித்துவமாக இருந்தது. கனகா, கௌரின்னு எல்லோரோட கதாபாத்திரமும் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இந்த நிலையில் இந்த சீரியலுமே இப்போது 750 எபிசோடில் தாண்டி ஒளிபரப்பாகி இப்போது முடிவடைகிற செய்தி வெளியே இருக்குது. கௌரி சீரியலையுமே நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே போல் சன் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டுக்கிற பூங்கொடி சீரியல் மதியம் 11:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. இந்த சீரியலுமே முடிவடைய போகிறதா சமூக ஊடகத்தில் அதிகமான தகவல்கள் வெளியிட்டு வருது. இந்த சீரியலுமே டிஆர்பி குறைஞ்சதுனால தான் இந்த சீரியல் முடிவடைகிறதா செய்திகள் வெளியிட்டு வருது. இதே போல் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற இதயம் சீரியலுமே முடிவடையலாம்ன்ற மாதிரி சமூக ஊடகத்தில் அதிகமான சில நியூஸ் வெளியிட்டிருக்கு. மதியம் 2 மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்புறதுனால டிஆர்பியுமே கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது கூட ஒரு காரணமாக இருக்கும் இந்த சீரியல் முடிவடைகிறதுக்கான காரணங்கள்னு சொல்லப்படுது. இதே போல் விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த மெயின் சீரியலாக முன்னாடி ஓடிட்டு இருந்த தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலுமே இப்போது முடிவடைய போகிற செய்திகள் வெளியிட்டு வருது. இப்படி 8 சீரியல்கள் அடுத்தடுத்து முடிவடைய போகிற செய்திகள் அஃபீஷியலாகவும் அன்அஃபீஷியலாகவும் வெளியேற்றுகிறது. சீரியல் ரசிகர்களே சில அதிர்ச்சிகள் இருந்தாலுமே புது கதைக்களத்தோடு வரப்போகிற சீரியலை பார்க்குறதுக்குமே ஆவலாக இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கனா கண்டனடி, மகாநதி, கௌரி, ஆடுகளம், கெட்டிமேளம், செல்லமே செல்லமே, தென்றல் வந்து என்னை தொடும், பூங்கொடி, இதயம், இந்த 8 சீரியல்களில் எந்த சீரியலை நீங்கள் ரொம்பவும் மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இந்த 8 சீரியல்களில் எந்த சீரியல் பார்ட் 2 எடுத்தால் ரொம்பவும் நல்லா இருக்குன்ற பதிலையுமே நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.